எனக்கு மட்டும் ஏன் இப்படியெல்லாம் நடக்குது? நான் யாருக்கு என்ன பாவம் பண்ணேன்? ஆசைப்பட்ட அப்பாவும் கூட இல்லை, இப்ப ஆசைப்படுறேன். ஏன் எனக்கு மட்டும்? ஆனா ஒண்ணு, எங்க அம்மாவை கஷ்டப்படுத்துற மாதிரி மட்டும் நான் நடந்துக்கிறவே கூடாது. என்னாலதான் எங்க அம்மாவுக்கு எல்லா கஷ்டமும். என்னாச்சு இவளுக்கு? எப்பயும் எனக்கு பின்னாடிதான் வருவா, இன்னைக்கு நம்ம வேகமாவே வந்து உக்காந்துருக்காளே. அதுவும் மூஞ்சி போற போக்கும் சரியில்லை. பாவம் எங்க அம்மா, என்னால எவ்வளவு கஷ்டத்தை தான் தாங்குவாங்களோ தெரியல. நான் பண்ண தப்புக்கு அவங்க கஷ்டத்தை அனுபவிச்சுட்டு இருக்காங்க. அதனால அந்த பாட்டி வந்து இப்படியெல்லாம் எங்க அம்மாட்ட பேசியிருக்க கூடாது, என்கிட்ட சொல்லியிருக்கலாம். ஏ தர்ஷினி, இந்த விஷயத்த என்கிட்ட பேசியிருந்தா எங்க அம்மாவுக்கு இவ்வளவு கஷ்டமே இல்லைல. பைத்தியம் மினி, தர்ஷினின்னு கூப்பிட்டா கேட்க மாட்டேங்குது, பைத்தியன்னு கூப்பிட்டா கேட்குது. என்ன நினைப்புல இருக்க நீ? இந்த விஷயம் மட்டும் வினிதாக்கு தெரியவே கூடாது. இது தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளவுதான். இவளே போய் அவர்கிட்ட சொல்லி ஏதாச்சும் பிரச்சனை ஆயிரும். எதுக்கு நம்மளால அவங்க குடும்பத்துல பிரச்சனை? அவங்களுக்கு பிடிக்கலன்னா நம்ம என்ன பண்றது? பிடிக்காம இருக்குது, பிடிக்காமயே போட்டோம். ஏ பைத்தியம், என்ன தடி வச்சிட்டு இருக்க? ஒண்ணும் இல்லையே, நான் கேட்டதுக்கு நீ பதில் சொல்லல. என்ன கேட்டா? என்னது? என்ன கேட்டியா? வர வர என்ன காது அவுட் ஆயிட்டு போதா என்ன? அப்படிலாம் இல்ல. பின்ன பைத்தியன்னு கூப்பிட்டா உனக்கு காது ஏக்குது, தர்ஷினின்னு கூப்பிட்டா உனக்கு காது ஏக்க மாட்டேங்குது, அப்படித்தானே? என்ன சிந்தனையில இருக்க நீ? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல வனிதா, எதுவுமே இல்லையே. இல்ல, ஏதோ இருக்கு. ஆனா இவ என்னன்னு நம்மகிட்ட சொல்ல மாட்டேன்றா. நான் வர்றதுக்கு முன்னாடி அவன் முகமே சரியில்லை, இப்ப மட்டும் எப்படி முகத்தை மாத்தினா? என்னமோ இருக்கே. ஏ தர்ஷினி, எதுவா இருந்தாலும் என்கிட்ட சொல்லு, எதையும் மறைக்காத. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒண்ணும் இல்ல. பல நாள் திருடன் ஒரு நாள் அகப்படுவான். நீ என்ன மறைச்சு வச்சிருந்தாலும் என் காதுக்கு வந்தே ஆயிரும். அதப்ப பாக்கலாம். என்னால யாருக்கும் எந்த கஷ்டமும் வேணும். உங்க பாட்டிக்கு பேசுனது அவங்களுக்கு தெரிஞ்சா என்ன ஆகும்? என்ன பிடிக்கலன்னா முதைய அவங்ககிட்ட சொல்லியிருக்கலாம்ல. அப்புறம் அதுக்கு எங்க வீட்டுல வந்து நடிச்சு எங்க அம்மா கிட்ட அப்படியெல்லாம் பேசணும். அடியே, என்ன உனக்கு? எனக்கு ஒண்ணும் இல்ல. அப்புறம் என்ன? சும்மா அடியே அடியே என்கிட்ட பேசாம போயிரு. சரி விடு, அதெல்லாம் இருக்கட்டும். நேற்று லீவ் போட்டு துணி எடுக்க பண்ணியே, துணியெல்லாம் எடுத்தாச்சா? ரொம்ப முக்கியம், சொல்லுடி. நீ என்ன ட்ரெஸ் எடுத்த? கல்யாணம் எனக்கா அவங்களுக்கா? அவங்களுக்கு தான். பின்ன எனக்கு என்ன ட்ரெஸ் எடுத்த? நீ என்கிட்ட கேக்குற. நீ அப்ப ஒன்னும் எடுக்கல. நீ எடுத்தனா? அதத்தானே கிறுக்கி கேக்குறேன். சுடிதார் எடுத்தேன். வர வர உனக்கு பைத்தியம் முத்திட்டு தான் போகுதுன்னு நினைக்கிறேன். என்ன நினைப்புல இருக்க நீ? ஒன்னும் இல்லப்பா. மெண்டல் 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 கிறுக்கி. நல்ல வேலை எதையோ சொல்லி இவ்வளவு ஏமாத்திட்ட. நம்ம கவலையா இருக்கதை கண்டுபிடிச்சு எதையாச்சும் அந்த டாக்டர் கிட்ட சொன்னா அவ்வளவுதான். நம்ம அம்மா, எந்த பாட்டி வந்து உங்க அம்மாட்ட பேசினாங்க? என்ன பேசினாங்க? அப்படி உங்க அம்மா மனசு கஷ்டப்படுற அளவுக்கு என்ன ஆச்சு? அஜோ பூச்சி. ஏய், என்ன ஆச்சு? கேள்வி கேட்கறதுக்கு பதில் சொல்லுடி. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஏதோ ஒரு கிழவி எங்க அம்மாட்ட ஏதோ ஒண்ணு வந்து பேசிச்சான், அதுதான் எங்க அம்மா மனசு கஷ்டமா இருக்குன்னு சொல்லிச்சு. அதுக்கு நீ ஒரு மாதிரி இருக்க? ஒரு மாதிரி எல்லாம் நல்லா தான் இருக்கேன். நீ எப்ப எப்படி இருப்ப எனக்கு தெரியாது பாரு. பாவம் பச்சை பிள்ளை. என்ன ஆச்சு இவளுக்கு? எப்பயும் இப்படிலாம் நடந்துக்கிறவே மாட்டா. என்கிட்டே ஒரு வித்தியாசமா நடந்துக்கிறாளே. கோவப்படுறா, சிரிக்கிறா, அப்புறம் சோகமா இருக்கா. என்னாச்சு இவளுக்கு? பேய் பிடிச்சிருச்சா என்ன? ஆமா, எனக்கு பேய் பிடிச்சிருக்கு. வேணும்னா சொல்லு, உன்னைய வந்து பிடிக்க சொல்றேன். உன்னையவே தாங்க முடியல, இதுல இன்னொரு பேய் வரையா? போடி. எங்க என் ஒய்ஃபை என்ன காணோம்? இந்த நேரத்துக்கு இங்க வந்திருக்கணுமே. பைத்தியம் மாதிரி எதையும் உளராதவனி. யாரு யாரு? நானா உளறேன்? நீ தாண்டி காலையில இருந்து பைத்தியம் மாதிரி இருக்க. இத வந்தாச்சுல. இவரா? இவர் எதுக்கு இங்க வந்தாரு? ஏன் இப்படி சாக்காய் நிக்கிறா? வாங்க மேடம். ஐயோ, இப்ப நான் என்ன பண்ணுவேன்? இவர் கூட பேசவே முடியாது. பேசினா அவ்வளவுதான். நான் பேசாம இருந்தா தான் இவர் என்ன விட்டு போவாரு. பேசக்கூடாது. இவரை எப்படியாவது கஷ்டப்படுத்தி என் கூட பேச விடாம ஆக்கணும். ஏன் மெண்டல், என்ன உனக்கு? கூப்பிடுறாரு பாரு, பேசாம போ. நீ உன்னை தாண்டி கூப்பிடுறாரு. எனக்கு தெரியும், உன் வேலையை மட்டும் பாரு. என்னமோ போ, ஓ இஷ்டம். லூசு மாதிரி நினைச்சா பேசுகிற, நினைச்சா இப்படி நீயும் கஷ்டப்பட்டுட்டு அடுத்தாலும் கஷ்டப்படுத்திக்கிற. போவி நீ. அது ஒரு பைத்தியம், இது ஒரு பைத்தியம். ஆமா, இது ஒண்ணுதான் குறை. என்னாச்சு? அது அவட்டையே கேளுங்க. காலையில இருந்து என்னமோ பைத்தியம் பிடிச்ச மாதிரியே தெரியுறா. ஹாய் பொண்டாட்டி. இவர் மனசை எப்படி என்னால கஷ்டப்படுத்த முடியும்? ஆனா எனக்கு இவரு வேண்டாம். ஹலோ, இங்க பாருங்க, தயவு செஞ்சு இப்படி பொண்டாட்டின்னா கூப்பிடாதீங்க. ஏன் கூப்பிடக்கூடாது? நான் அப்படித்தான் கூப்பிடுவேன். ஏன்னா ஒய்ஃப்னு கூப்பிடவா? இங்க பாருங்க, உங்களுக்கு ஒரு தடவை சொன்ன அறிவில்ல, இப்படி கூப்பிடாதீங்கன்னு சொன்னா கூப்பிடாதீங்க. என்னாச்சு இவளுக்கு? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்கா? என்னாச்சு உனக்கு? எனக்கு எதுவும் ஆகல. என்னாச்சுமா? ஏன் இப்படிலாம் பேசுற? எனக்கு ஒண்ணும் இல்லைன்னு சொல்றேன்ல. பொண்டாட்டின்னு கூப்பிடாதீங்கன்னா கூப்பிடாதீங்க, அவ்வளவுதான். திரும்ப திரும்ப அப்படி கூப்பிட்டு உங்க மரியாதையை நீங்களே கெடுத்துக்கிறாதீங்க.
அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். அவனா நீங்க தாலி கட்டினா பொண்டாட்டி கிடையாது. எப்படி வேணா கூப்பிடுறதுக்கு, என்னை உங்களுக்கு பொண்டாட்டின்னு கூப்பிடுறதுக்கு எந்த உரிமையும் இல்ல. சரி விடு, நான் பொண்டாட்டின்னு கூப்பிடுறது உனக்கு பிடிக்கல அவ்வளவுதானே, நான் கூப்பிடல. சாரிங்க, எனக்கு இது சொல்ல மனசு இல்லதான். ஆனா என்ன பண்றது, உங்க வீட்டுல இருக்கவங்களுக்கு யாருக்குமே என்ன பிடிக்கல. என்ன ஆச்சு இவளுக்கு? இவ ஃப்ரெண்டு சொன்ன மாதிரி பைத்தியம் தான் முடிச்சிருக்குமோ? இன்னைக்கு அம்மாவாசை கூட இல்லையே. பொண்டாட்டின்னு கூப்பிடுறது பிடிக்கலன்னா ஒய்ஃப்னு கூப்பிடுறேன். இங்க பாருங்க, பொண்டாட்டிக்கும் ஒய்ஃபுக்கும் ரொம்ப வித்தியாசம்லாம் கிடையாது, ரெண்டும் ஒண்ணுதான். என்னம்மா நீ தான் பொண்டாட்டின்னு கூப்பிடக்கூடாதுன்னு சொல்லிட்ட, ஒய்ஃப்னாலும் கூப்பிடுறேன். என்ன அப்படி கூப்பிடுறதுக்கு உங்களுக்கு எந்த அருகதையும் கிடையாது. நான் ஒண்ணு நீங்க தாலி கட்டினா பொண்டாட்டி கிடையாது. எத்தனை தடவை உங்களுக்கு சொல்றது? இப்ப சொல்றேன் கேட்டுக்கங்க. இதுக்கப்புறம் என் பின்னாடி வர வேலை வச்சுக்கிறாதீங்க. என்ன ஆச்சு இவளுக்கு? இவ்வளவு நாள் நல்லா தானே இருந்தா. லூசு, என்ன ஆச்சு உனக்கு? ஆமா, நான் லூசு தான். லூசு பின்னாடி இனிமே சுத்தாதீங்க. ஏன் இப்படி பைத்தியம் மாதிரி வளர்றா? இவ்வளவு நாள் நல்லா தான் இருந்தா. நேத்து கூட சிரிச்சுலாம் பேசினா. என்னமோ நடந்திருக்கு. என்ன நடந்திருக்குன்னு தான் ஒன்னும் தெரியல. ஏதாச்சும் நீங்க வா. நான் ஒன்னும் நீங்க வச்ச ஆள் இல்ல. நீங்க வானா வர்றதுக்கும் போனா போறதுக்கும். ஏன் லூசா நீ? இங்க வான்னு சொன்னேன். அதெல்லாம் வர முடியாது. எங்கேயோ போய் விழுந்து மண்டையால் அடிபட்டு இருக்கு, அது மட்டும் நல்லா தெரியுது. இவ்வளவு கோவமா பேசிட்டு இருக்கேன், உங்களுக்கு கொஞ்சம் கூட அறிவு இல்லையா? யாரு நீ? நீயா கோவமா பேசுற? நீ பேசுறத பார்த்தா சிரிப்பு தான் வருது. என்ன இப்படி சொல்றாரு? நான் எப்படி பேசினேன் இவர் என்ன விட்டு போவாரு? எப்படி பேசினாலும் போக மாட்டேன். பேசுனது எப்படி எங்க கேக்குது? தயவு செய்து என்ன விட்டு போயிருங்க. என்ன ஆச்சு உனக்கு? ஏன் இப்படிலாம் பேசிட்டு இருக்க? நான் உங்களுக்கு தகுதியானவளே கிடையாது. உங்க வசதிக்கும் அழகுக்கும் எத்தனையோ பேர் இருக்காங்க. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் எங்க அம்மா ஆசைப்படி நல்லா படிக்கணும், நல்ல நிலைமைக்கு வரணும். அது வரைக்கும் எனக்கு இந்த காதல் கல்யாணம் எதுவுமே எந்த ஆசையுமே கிடையாது. நேத்து வரைக்கும் நீ நல்லா தான் பேசிட்டு இருந்த. நேத்து திடீர்னு என்ன ஆச்சு உனக்கு? என்னோட பொண்டாட்டி, நான் உன்னை பத்தி எவ்வளவு யோசிச்சிருக்க மாட்டேன். நீ ஏன் இவ்வளவு யோசிச்சா? உன்னை பத்தி நான் எவ்வளவு யோசிச்சிருப்பேன். நீ ஒரு நல்ல நிலைமைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறவேன்னு சொன்னானா இல்லையா? ஆனா தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. இப்படி இருந்தா நான் ஒரு நல்ல நிலைமைக்கு வரவே முடியாது. என்னதாமா உனக்கு பிரச்சனை? யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்களா? யாரும் எதுவும் சொல்லல. தயவு செஞ்சு என்ன விட்டு போயிருங்க, போயிருங்க. என்ன மன்னிச்சிருங்க, எனக்கு அப்பா இல்ல, அம்மாவும் இல்லாம ஆக்கிறாதீங்க. என்ன நீ சொல்ற? எனக்கு எங்க அம்மா தான் முக்கியம். எங்க அம்மாவோட ஆசையை நான் நிறைவேற்றணும். அதுக்கு எனக்கு இப்போதைக்கு இதெல்லாம் தேவையில்லை. நான் ஒன்னும் உன்னை லவ் பண்றேன்னு சொல்லல, உன்னை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு தான் சொல்றேன். வேண்டாம் வேண்டாம் வேண்டாம், என்னை யாரும் கல்யாணம் பண்ணிக்க வேண்டாம். தயவு செஞ்சு என்ன நிம்மதியா இருக்க விடுங்க, அதுவே எனக்கு போதும். என்ன ஆச்சு உனக்கு? நீ இப்படி அடுத்தவங்க மனசை கஷ்டப்படுத்துற மாதிரி பேசுற ஆளே கிடையாது. எனக்கு உன்னை பத்தி நல்லா தெரியும். நீயே இப்படி பேசுறேன்னா அதுக்கு முன்னாடி என்னமோ இருக்கு. மாப்பிள்ள தூக்கிடலாமா இன்னைக்கு? தூக்கிடலாம்டா, நீ எதை பத்தி நினைச்சு கவலைப்படாத. பின்னாடி வாராள்களான்னு மட்டும் பாரு. அழு, நல்ல அழு. உனக்கு என்ன பைத்தியம் மாதிரி பிடிச்சிருக்கு? ஆமா, எனக்கு பைத்தியம் தான். நான் பைத்தியம் தான். எவ்வளவு பெரிய மனுஷன், ஒரு டாக்டர் உன் பின்னாடி சுத்திட்டு இருக்காரு. நீ கொஞ்சம் கூட மரியாதையே இல்லாம இப்படி பேசிட்டு வர்ற. என்னாச்சு? ஏன் அப்படி கத்திட்டு இருக்கா? அவ்வளவு பெரிய டாக்டர் என் பின்னாடி வரணும்னு எனக்கு ஒன்னும் அவசியம் இல்ல. இங்க பாரு தர்ஷினி, அரைஞ்சு பல்லுகளெல்லாம் கலட்டிடுவேன். என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? நீ என்ன பச்சாந்தி அடி? பச்சாந்திடா, தனக்கு வேணும்ன்ற நேரத்துல தனக்கு தகுந்த இடத்துல நேரத்தை மாத்திக்கிறோம். நீ அப்படித்தான் பண்ற தர்ஷினி. நீ என்ன வேணா நினைச்சுக்கோ, ஆனா எனக்கு அவரை பிடிக்கல. பிடிக்காம அத்தனை நாள் பேசிட்டு இருந்தியா நீ? இத்தனை நாள் சிரிச்சு சிரிச்சு பேசிட்டு இருந்த. அப்பெல்லாம் அவரை உனக்கு பிடிச்சிருந்துச்சு, இப்ப பிடிக்காததுக்கு என்ன காரணம்? அதெல்லாம் உன்கிட்ட சொல்ல முடியாது. ஓஹோ, அந்த அளவுக்கு ஆயிடுச்சு. அப்ப நான் யார ஒருத்தையும் தானே நீ நினைச்சிட்டு இருக்க? நீ எப்படி வேணா நினைச்சுக்க, நான் ஒன்னும் அப்படிலாம் நினைக்கல. என்னது, நீ எப்படி வேணா நினைச்சுக்க, நான் ஒன்னும் அப்படி நினைக்கலையா? அப்ப நீ இப்ப பேசுனதுக்கு என்ன அர்த்தம்? அதை மட்டும் சொல்லு. தயவு செஞ்சு என்ன விட்டுருங்க. நான் யாருக்கும் தொந்தரவா இருக்க விரும்பல. அவரோட அழகுக்கும் வசதிக்கும் எத்தனையோ பொண்ணுங்க இருப்பாங்க. அவங்கள போய் லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்க வச்சிடும். தயவு செஞ்சு என்ன விட்டுற சொல்லு வினிதா. எல்லாம் மனசாட்சியோட தான் பேசுறியா, இல்ல தெரியாம தான் கேக்குறேன்? என்னோட ஆசைக்காகவோ விருப்பத்துக்காகவோ மத்தவங்க மனசு கஷ்டப்படக்கூடாதுன்னு நான் நினைச்சா நான் மனசாட்சி இல்லாதவதான். நீ எப்படி வேணா வச்சுக்க. ஏன் நின்றி? மாப்பிள்ள வர்றாடா. அப்படியே கொத்த
கழுத்தோட தூக்கி உள்ள போடுறான். மாப்பிள்ள பயமா இருக்குடா. ஏ எரும மாடு, அவ வேணும்னா உள்ள தூக்கி போடு. சரி மாப்பிள்ள. ஏய் என்ன விடு, என்ன விடு. மாப்பிள்ள வண்டி எடுறா. வினி வினி என்னது வினிதாவோட சத்தம் மாதிரி கேக்குது. ஹாய் செல்லக்குட்டீஸ், வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம அழகு வாழ் தமிழ் கார்ட்டூன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க செல்லக்குட்டீஸ். அப்படியே பெல் பட்டனை அழுத்தி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போடுற சுவாரஸ்யமான வீடியோ உடனே உங்களுக்கு வந்து சேரும். வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி. வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றி.